உயர்கல்வி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு இல்லை சில பேர் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு சில பேர் பிஇ பிடெக் முடிச்சுட்டு கூட ஃபர்தராக மேலே படிப்போம். ஏன்னா இப்போ படிக்கிற படிப்பை வச்சு நல்ல வேலை கிடைக்காது, அப்போ கூடுதலாக ஒரு கோர்ஸ் படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் உயர்கல்வி அப்படின்னா 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, அவங்க கூட ப்ரொமோஷனுக்காக ஒரு கோர்ஸ் படிப்பாங்க, அது கூட உயர்கல்வி தான். அதனால் நல்லா புரிஞ்சுங்க, உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுக்காமல் போனதுனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய சிட்டி சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை இந்த மாதிரி நகரங்களில் பார்த்திங்கன்னா இது இந்தியா முழுக்க இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய படிச்சுட்டோம். பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்பிஏ எம்காம் எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட்னு என்னென்னமோ பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஃபுட் டெலிவரி பண்ணுறாராம். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க, உயர்கல்வியை பற்றிய முழுமையாக புரிஞ்சுக்காமல், அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்காமல், எங்கள் மாமா சொன்னாங்க, எங்கள் பெரியப்பா சொன்னார், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்கள் சார் சொன்னார், எங்கள் பக்கத்து வீட்டில் அவன் இந்த கோர்ஸ் தான் படிச்சிடான், எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இந்த கோர்ஸ் தான் படித்தார், எங்கள் மாமா பையன் தான் படிக்கிறான், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கோர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் உயர்கல்வி படிக்காதீங்க. ஏன்னா உயர்கல்விங்கிறது பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுற ஒன்று. இதனால் வரைக்கும் எப்படி படிச்சுன்னு தெரியாது, இதனால் வரைக்கும் என்ன கோர்ஸ் எடுத்தீங்கன்னா தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் படிக்க போகிற உயர்கல்வியானது இதுதான் உங்களுடைய எதிர்காலம். அதை நம்பி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லாமே. உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறகு உங்களை காப்பாற்றுறது யார் அப்படின்னா, இந்த நாட்டுடைய அரசாங்கமா, இல்லை இராணுவமா, போலீஸா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நீங்கள் படிக்கிறவங்க கல்வி மட்டும்தான். அதனால் அந்த உயர்கல்வி பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இப்போ நிறையா படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் அவ்வளோ படிப்பை படிச்சுட்டு இல்லை யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு, நான் தான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு, அப்படி நான் மார்க் எடுத்தோம், இப்படி நான் விழுந்து விழுந்து படித்தோம், எனக்கு நான் என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, அப்படியே வேலை கிடைச்சாலும் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, அதனால் நான் படித்ததை விட்டுட்டு நான் ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சரி, கிடைச்ச வேலையை பார்த்தாலும் அதுக்குள்ளே சம்பளம் கிடைச்சா பார்த்தா அதுவும் கிடைக்கல. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த படிப்பை நம்பி எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த கல்வி கடன் அது கூட என்னால் கட்ட முடியல. நான் வாங்குகிற சம்பளத்தில் கல்வி கடனே கட்ட முடியல. நாங்கள் எப்படி கல்யாணத்தை பண்ணி அப்படின்னு எங்கள் எதிர்காலமே தடுமாறி நிற்கிது. இப்படி சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா பல லட்சம் படித்த இளைஞர்கள், பட்டம் படித்த இளைஞர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முன்னாடிலாம் பெண்களுடைய கல்யாண வாழ்க்கை நின்று போச்சு. என்ன காரணம்னா, அவங்களால அந்த பெண்ணை பெற்றவங்களால வரதட்சணை கொடுக்க முடியாமல். ஆனால் இப்போ ஆண்களுடைய கல்யாணம் நின்று போகுது. என்ன காரணம் அப்படின்னாக்க, படிச்சிருக்கான், நல்லா படிச்சிருக்கான், மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், ஆனால் வேலை இல்லாமல் இருக்கான், இல்லை வேலையில் இருக்கான், அவன் லட்சத்துக்கு கீழே தான் சம்பளம் வாங்குகிறான். இந்த படிப்பையும் வேலையும் இந்த லட்சத்துக்கு கீழே அவங்க சம்பளத்தையும் வச்சுமே இன்றைக்கி பல லட்சம் படித்த இளைஞருடைய திருமணம் நின்று போச்சு. இதெல்லாம் பார்க்குற நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, இப்போ உயர்கல்வி படிக்க போகிற நீங்களாவது ஒரு உயர்கல்வியை தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு தேர்ந்தெடுத்து படிங்க. இல்லை அப்படின்னா அவங்கள மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க. இதை சொல்ல தான் இந்த பதிவு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி உயர்கல்வி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துக்கேற்ற ஒரு நல்ல உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும். அது என்னங்க காலத்துக்கேற்ற ஒரு உயர்கல்வி அப்படின்னா, படித்து முடித்து வேலை தேடியே உங்களுக்கு 10-15 வருஷம் போயிடாமல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை கிடைக்கணும். படிச்சுட்டு இருக்கும்போது வேலை மட்டும் இல்லை, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது வருஷம் இல்லை, மாதத்துக்கு ஒரு 25,000 அல்லது 30,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 வருஷம் படித்தா தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவீங்க, அடுத்த செகண்ட் இயர் தேர்ட் இயரில் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இந்த ஸ்டைஃபண்டே ஒரு 5 லட்சம் வரும். இந்த ஸ்டைஃபண்டை வச்சே நீங்கள் படிக்கிறதுக்காக வாங்கின எஜுகேஷன் ஒன்று கட்டிடணும். அப்போ ஒரு கல்வியானது படிக்கும்போதே 25,000 30,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குதுன்னா, அதை படித்து முடித்தா கண்டிப்பாக லட்சத்தில் சம்பளம் அந்த கல்வி தரும். அது மட்டும் இல்லை, வேறு நீங்கள் எந்த உயர்கல்வி படித்தாலும் சரி, அதாவது இன்ஜினியரிங் இல்லை நான் இன்ஜினியரிங் இல்லை, இப்போ உதாரணமாக ஒரு பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்இ எம்டெக் இந்த ஒரு இன்ஜினியரிங்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும்.
மரைன் இன்ஜினியரிங் எடுத்து படித்தா நீங்கள் கப்பல் சம்மந்தப்பட்ட வேலைக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். ஏரோநாட்டிக்கல் படித்தா நீங்கள் ஒன்லி எங்கடா ஏர்போர்ட் இருக்குது அங்கே தான் போட முடியும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தா எங்கடா கார் கம்பெனி இருக்குது, எங்கடா கார் சர்வீஸ் சென்டர் இருக்குது அங்கே தான் போட முடியும். பிஎட் எம்எட் படித்தா எங்கடா ஸ்கூல் காலேஜ் இருக்குது அப்படின்னு அங்கே மட்டும் தான் போட முடியும். சிவில் இன்ஜினியர் எடுத்தால் எங்கடா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னு அங்கே தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். இல்லை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் படிச்சிங்கன்னா எங்கடா ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு அங்கே மட்டும் தான் போக முடியும். ஏன் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் படித்தா கூட எங்கடா ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லை எங்கடா கிளினிக் இருக்குன்னு அங்கே மட்டும் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். ஆனால் நான் சொல்கிற இந்த காலத்துக்கேற்ற கல்வியானது படிப்பு ஒன்று, ஆனால் பல துறைகளில் வேலை. இந்த படிப்பு நீங்கள் படித்தீங்க அப்படின்னாக்க பேங்க்கு, ஹாஸ்பிட்டலு, வேறங்க ஹைவே, பெட்ரோலு, ஏர்போர்ட்டு, ஷிப்யார்டு, சுகர் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ரப்பர் ஃபேக்ட்ரி, கார் கம்பெனி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து ஃப்ளைட்டு ஏரோப்ளைன் தயாரிக்கிற கம்பெனி, எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகேஷன் போடலாம். ஒரு படிப்பு தான், ஆனால் பல துறைகளில் வேலை. மற்றெல்லாம் ஒரு படிப்பு ஒரு துறையில் மட்டும்தான் வேலை, அந்த வேலையும் கிடைச்சா மட்டும்தான். ஆனால் இது அப்படி கிடையாது. தண்ணி மாதிரி எப்படி தண்ணி வந்து எல்லா உணவுலையும் சேர்க்கலாமோ அது மாதிரி இந்த படிப்பு தான் காலத்துக்கேற்ற கல்வி. அதை தான் அப்படி ஒரு கல்வியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த காலத்துக்கேற்ற கல்வி இது மட்டும் இல்லை, படிக்கும்போதே ஸ்டைஃபண்டு, படித்து முடித்தா லட்ச சம்பளம், ஒரு துறையில் இல்லை பல துறையில் வேலை, உள்நாட்டில் வேலை, வெளிநாட்டில் வேலை, அரசு வேலை, தனியார் வேலை, இதை தாண்டி வெளிநாடு போய் ஃபாரினில் அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் வேலை. இது யார் சிபாரிசு இல்லாமல் அந்த வேலை. அதுவும் இந்த வேலையும் இது ஏனோ தான்னு கிடையாது, சொல்லும்போதே ஒரு கௌரவம். நான் அந்த இடத்துல ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன், அப்படி ஒரு கௌரவமான வேலை. யார் சிபாரிசும் தேவையில்லை, யாரையும் நம்பி போகணும் தேவையில்லை. உங்கள் படிக்கிற படிப்பு அதுவும் முக்கியமான ஒன்று என்னென்னா, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்குன்னு அவசியமே இல்லை. 3 வருஷம் பையன் ஒரு டிகிரி பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ ஜாயின் பண்ணுறான்னா ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே செகண்ட் இயரில் ஜாப். அப்படி ஒரு படிப்பு ஒரு காலத்துக்கேற்ற கல்வி இங்கே இருக்குது. ஆனால் இந்த கல்வியை பற்றி இன்றைக்கி போதிய விழிப்புணர்வு படித்தவங்க மத்தியிலேயே இல்லைங்கிறப்ப படிக்காதவங்க பற்றி குறையே சொல்ல முடியாது. அந்த விழிப்புணர்வு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பதிவை நான் போடுறேன். அந்த காலத்துக்கேற்ற கல்வி தான் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பு, பாதுகாப்பு மேலாண்மை. இங்கே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஃபயர் அண்ட் சேஃப்டி படித்தா என் பிள்ளை வந்து நெருப்பை தீயை அணைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை, இது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு பேர். இந்த கல்வியை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு இவ்வளோ சௌரியம், இவ்வளோ பயன் தரக்கூடிய இந்த கல்வி படிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு கிராமத்தில் படித்த ஒரு ஆவரேஜான படிப்பில் சுமாரான ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சிலபஸ். அப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்குமா, அதிகமாக ஃபீஸ் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் மெட்ராஸ்னா சென்னையில் எடுத்திங்கன்னா சாதாரண ஒரு பிகாம் டிகிரி படிக்கிறது 4 லட்சம் 5 லட்சம் டொனேஷன். ஆனால் இந்த கல்வியை படிக்க டொனேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய கான்வெண்ட்டில் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்களா அதை கூட குறைவான ஃபீஸ். அந்த ஃபீஸையும் கட்ட முடியல அப்படின்னாக்கா எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிற மாதிரி அந்த வசதி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காலத்துக்கேற்ற கல்வி எடுத்து படிங்க. சார் எல்லாம் ஓகே சார், காலத்துக்கேற்ற கல்வின்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது நான் சொல்லிட்டேன், சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இந்த படிப்பை பற்றி நான் எவ்வளோ உங்கள்கிட்ட சொன்னனோ இதை விட கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, இது உண்மையாக நிஜமாக எந்தளவு உண்மை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாடுகளில் ஃபாரினில் இருந்தாங்கனாக்கா, அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சொந்த ரிலேஷன்ஸு யாராவது ஃபாரினில் துபாய், குவைத், ஓமன், ஏமன், சிங்கப்பூர் இப்படி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. சேஃப்டி படித்தா படிக்கும்போதே வேலையா, உயர்வான பதவியா, நிறைவான சம்பளமா, ஆஃபீஸர் ஒரு பதவியா, கௌரவமான வேலையா, இதெல்லாம் உண்மையான அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை இந்த பதிவை கூட அவங்கள்ட்ட அனுப்புங்க. அது உண்மையான அவங்க சொன்னால் நீங்கள் இதை படிங்க, இல்லைனா விட்டுருங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் எங்களுக்கு ஃபாரினில் யாரும் தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு போங்க. அந்த கம்பெனிக்கு போய் சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்கணுன்னு சொல்லி கேளுங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டு போங்க. பார்க்க முடியாது, ஒருவேளை பார்த்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், சார் நான் சேஃப்டி படிக்க போகிறவங்கள மாதிரி சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, உங்களுக்கு எவ்வளோ சார் சம்பளம், உங்களோட மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை பற்றி கேளுங்க. நீங்கள் அவர்கிட்ட கேட்கணுன்னே அவசியம் கிடையாது. நீ கம்பெனியில் போய் நீ சேஃப்டி ஆஃபீஸரை பார்த்தாவே தெரிஞ்சு போகிறோம், இவ்வளோ பெரிய பதவியாக அப்படின்னு தெரிஞ்சு போகிறோம். ஆனால்
அதை படிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. இல்லை நீங்கள் போகிறப்ப கம்பெனி மூடி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அங்கேருந்து வரக்கூடிய லேபர்கிட்ட கேளுங்க, ஸ்டாஃப் ஏதாவது ஒரு கம்பெனி வேலை பார்க்குற அந்த பெரிய கம்பெனியாக இருக்கணும், அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டாஃப் வெளியில் விடுவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க சேஃப்டி ஆஃபீஸர் பற்றி, அவர் மதிப்பு என்ன, மரியாதை என்ன, சம்பளம் என்னன்னு. அவங்களும் என்னை விட அதிகமாக சொல்லுவாங்க, கூடுதலாகவே சொல்லுவாங்க, விளக்கமாக சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகும்போது அந்த ஃபேக்ட்ரி மூடி இருக்குது அப்படின்னாக்கா வெளியில் செக்யூரிட்டி வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, சார் இங்கே சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காரம்ல, அவருக்கு என்ன பவர், அவருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேளுங்க. ஒரு செக்யூரிட்டி இல்லை வாட்ச்மேன் கூட விலாவாரியாக சொல்லுவார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கல்வி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ 2 வீலர் வாங்க போனால் கூட கிக் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் வேணுமா, இல்லை 2 சேர்ந்து வேணுமானா, இல்லை 2 சேர்ந்து தான் வேணும்னு கேட்குறோம். இது இல்லைன்னா அது அப்படின்னு அந்த வண்டி உடஞ்சி போயிடும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்க உயர்கல்வி உடஞ்சி போகாது. ஒரு வண்டி மொபைல் இன்னைக்கு தங்கம் வாங்கினா கூட உங்கள் ஃபியூச்சர் வந்து உங்கள் தங்கம் நிர்ணயிக்காது. இன்றைக்கி பெண் பிள்ளைகளே படிக்க வைக்கிறாங்க. அன்றைக்கு மாதிரி இன்றைக்கி தங்கத்தை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண வேண்டி தானே. அதை நம்பி நம்ம பொம்பளை பிள்ளைங்க இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் படிப்பை நம்பி இருக்கணும், புருஷனை கூட நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட பெண்களுக்கே அப்படி சொல்லும்போது ஆண்கள் நீங்கள் ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த விழிப்புணர்வு இல்லாமல் ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. சரிங்களா? சரி, இந்த சேஃப்டி கல்வியை எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் ஒரு தரமான கல்லூரிகள் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் அடையாரில் இருக்கக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், RLIன்னு சொல்லுவாங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது அங்கே படிக்கலாம். திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய NIT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அல்லது பார்த்திங்கன்னா பழைய பேர் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே படிக்கலாம். அல்லது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழி இருக்குது IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இங்கே படிக்கலாம். இதோட பிரான்ச்சு சென்னையில் இருக்குது IIPHS காலேஜ், அங்கே படிக்கலாம். இல்லை கேரளாவில் கொச்சினில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டி, அங்கே படிக்கலாம். அல்லது மும்பை, டெல்லி, நாக்பூர், கல்கத்தா இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட் ஆர் ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், அங்கே படிக்கலாம். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. சரி, இந்த சேஃப்டி கல்வி நிறுவனங்களில் வந்து இங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டேன். இங்கே எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி கல்விக்கும் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இங்கே உள்ள ஒரு கல்லூரிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மற்ற இடங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அடையாரில் இருக்கக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், இங்கே வந்து இங்கே சேஃப்டியில் டிப்ளமோ மட்டும் தான் படிக்கலாம். திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய NITயில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ME மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் தான் படிக்கலாம். கொச்சின் யூனிவர்சிட்டியில் BSc டிகிரி சேஃப்டியில் படிக்கலாம். மற்ற நாக்பூர், மும்பை, கல்கத்தா, டெல்லியிலாம் ஒன்லி டிப்ளமோ மட்டும் தான் படிக்கலாம். நாக்பூரில் வந்து B.Fire கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபயர், அதை படிக்கலாம். ஆனால் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழி இருக்கக்கூடிய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இதோட பிரான்ச்சு சென்னையில் இருக்குது. இது இங்கே என்ன பார்த்தீங்கன்னாக்க எல்லா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான அனைத்து கோர்ஸ் இங்கே தான் இருக்குது. 10th படித்தவங்க, +2 படித்தவங்க, அல்லது டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, டிகிரி டிப்ளமோவில் அரியர்ஸ் வச்சவங்க, டிகிரி டிப்ளமோவில் ஜாயின் பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க, இல்லை படித்து முடித்து வேலையில் இருந்துக்கிட்டே வாங்குகிற சம்பளம் போதும், அதனால் ஏதாவது ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணால் லட்சத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்க, இப்படி எல்லாத்துக்குமான சேஃப்டி கோர்சஸ், எல்லா வகையான சேஃப்டி கோர்சஸும் இருக்கக்கூடிய இடம் தான் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அதாவது 10th படித்தவங்களுக்கு 3 years டிப்ளமோ இன் சேஃப்டியில், சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில், +2 படித்தவங்களுக்கு BSc டிகிரி, ஏற்கனவே பாலிடெக்னிக் படித்தவங்களுக்கு BSc டிகிரி லேட்டரண்ட் 2 years படித்தா போதும். ஏற்கனவே BE, BTech, BA, BSc, BCom இப்படி எனி டிகிரி இன்ஜினியரிங் ஆர் நான் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு MBA சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, ஏற்கனவே BScயில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இல்லை BScயில் சேஃப்டி பண்ணவங்க, இல்லை இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் பண்ணவங்களுக்கு MSc சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, இல்லை ஏற்கனவே டிப்ளமோ இல்லை டிகிரியில் படித்த அரியர் உள்ளவங்களுக்கு 1 year டிப்ளமோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, இல்லை அட்வான்ஸ் டிப்ளமோ இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, இப்படி எல்லா வகையான கோர்ஸும் எல்லாரும் படிக்கிற வகையில் இருக்க ஒரே சேஃப்டி காலேஜ் இந்தியாவில் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலே அதாவது இந்தியாவிலேயே சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னு அதை அறிமுகப்படுத்தி அதுக்கு அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட ஒரு பிரத்யேகமான கல்லூரியை உருவாக்குனதும் அந்த IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த சேஃப்டி கல்வியை பற்றி இவங்க தெரிஞ்சவங்களாம் நான் கேட்க சொல்லிட்டேன், நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. உயர்கல்வியை தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு தேர்ந்தெடுத்து படிங்க. அது மட்டும் இல்லை, சேஃப்டி படித்தா படிக்கும் போதே வேலை, உயர்வான பதவி, நிறைவான சம்பளம், ஏதோ லட்சத்தில் சம்பாதிக்கலாம், படிப்பை வச்சே கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், அது நேர்மையான வழியில் ஆகணும், யார் சிபாரிசு இல்லாமல் தன்னுடைய திறமையில் வரணும் அப்படின்னு ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் கூட நினச்சானா அவங்க சேஃப்டியை படிக்கலாம். அதை விட சிறந்த படிப்பு இங்கே இல்லை. உண்மை இதான் நிஜம். அதனால தான் மற்றவங்களை கேட்க சொல்கிறேன் உங்ககிட்ட. என்ன சரி,
எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சேஃப்டி படித்தா அதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறையில்லாத இன்ஸ்டியூட்டில் போய் அப்ரூவல் இல்லாத இன்ஸ்டியூட்டில் போய் அங்கே 10,000 ஃபீஸ் குறைவுன்னு அங்கே சேர்றது. அப்படி இல்லைனாக்க இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு இப்படி சேர்றது. இப்படி சேர்ந்திங்கன்னாக்கா நீங்கள் கட்டுற பணமும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் எந்த கேரண்டி கிடையாது. அதனால் சேஃப்டியை படித்தா நான் நினச்சாலாம் அத்தனையும் ஒரு கல்வியில் இருக்குது. ஆனால் நான் சொன்ன தரமான காலேஜில் படிங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சேஃப்டி காலேஜ் அப்படின்னு நீங்கள் ஐஏபிஜி சேஃப்டி காலேஜ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்ற தரமான காலேஜில் படிங்க. சரிங்களா? இந்த சேஃப்டி கோர்ஸை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது என்னென்ன எலிஜிபிள், எப்போ அப்ளிகேஷன் தராங்க, டொனேஷன் இல்லாமல் எப்படி அப்ளிகேஷன் போடுறது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எஜுகேஷன் லோன் எப்படி வாங்குறது, எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி உங்களுக்கு என்ன விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் இந்த கான்டாக்ட் நம்பரில் கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற அந்த உயர்கல்வி தான் நாளைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தின்னு புரிஞ்சு தெரிஞ்சு உங்கள் உயர்கல்வி தேர்ந்தெடுத்து படிங்க. சரிங்களா? ஆல் த பெஸ்ட்.